ஹாய் தங்கமே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி நாங்கள் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். 8 மணி ஆயிடுச்சு. ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால அம்மா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. நைட்டு சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க. அவங்க எழுந்திரிச்சா தானே எண்ணெய் உசுப்பாங்க. அதனால் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். பால் ஊற்றி வைக்காமல் போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பாத்திரத்தை விளக்குனேன், ஃபேஸ் கழுவிட்டு. அதுக்கப்புறம் போய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அம்மா இந்த மக்காச்சோளம் அக்கா கொடுத்து விட்டாங்க. அதை சுட்டு தந்தாங்க. கடையில் வாங்கினாங்களா என்னென்னு தெரில. கடையில் ஸ்வீட் கார்ன் தான் இருக்கும். அது சுட்டு சாப்பிட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லாயிருக்கு. நம்ம சீல தான் சுட்டு சாப்பிடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேஸ்லாம் சுட்டு சாப்பிட்டா அந்த அளவுக்கு இருக்காது. இது எங்கள் அம்மா அடுப்பில் தான் சாப்பாடு ஆக்குவாங்க. அதில் சுட்டது தான் நல்லாயிருக்கா. இன்னும் டீ குடிக்கலை, பால் ஊற்றி வைக்கல. ஏதாவது கடுங்காப்பியாவது போட்டு குடிச்சிடணும்ப்பா. அப்போ தான் நமக்கு திருப்தியான மாதிரி இருக்கும். உப்புமா டீ இப்போ போய் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கருது சாப்பிட்டு போகலான்னு தான். சரி, உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிடச்சதுன்னா காட்டில், மெயினாக காட்டில் இருந்ததுன்னா அங்கேயே பிடுங்கி அங்கேயே காடு இருக்கிறவங்களாம் சுட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில பண்ணியிருக்கோம். இப்போ எங்கே காட்டுலலாம் கிடைக்குமான்னு தெரில. நான் இப்போதைக்கு காட்டுக்கு போனதில்லை. வீட்டு பக்கத்துலேயே காடு இருக்கிறதுனால பில்லறுத்து போட்டுட்ருக்கோம். அப்படி போனப்போ இருந்துச்சுன்னா காட்டுக்காரங்கிட்ட கேட்டு 2 கருது கொடுங்கண்ணான்னு கேட்டு வாங்கி நான் சுட்டு வீடியோ போட்டுருவோம். நல்லாயிருக்கும். நீங்களுமே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்வீட் கார்ன்லாம் பிடிக்காது. எனக்கு இந்த நாட்டுக்கருதா அதான் பிடிக்கும். கொஞ்சமாவது காடு வாங்கி கொஞ்சம் தீமண்டமாக மக்காச்சோளம், பட்டாப்பழம், சீத்தாப்பழம் இந்த மாதிரி கண்ணாக வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் காடு தான் இல்லை. ஓகே பாய். நம்ம சம்பாரிச்சு ஒரு காடு வாங்கி 2வது எல்லாம் விவசாயம் பண்ணுவோம். பாய், போயிட்டு வரேன். டீ குடிக்க போகிறேன்.